மெயின்லி வந்து ஆர்கிடெக்ட்டை போகும்போது ரெசிடென்ஷியலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். மெயினாக வந்து எத்தனை பெட்ரூம்ஸு, எத்தனை பிஹெச்கே ஹவுஸாக நீங்கள் அதை டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்றது மெயின். ஸோ 2வது வந்து நம்மளுக்கு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்பேசஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்றத வந்து நீங்கள் மெயினாக நோட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக வந்து கிச்சன், டைனிங், பூஜை ஏரியா தேவைப்படும். அதே மாதிரி பெட்ரூம்ஸ் தேவைப்படும். நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் எத்தனை பெட்ரூம்ஸ் தேவைப்படும், ஸ்டடி ரூம் தேவைப்படும், ஹோம் தியேட்டர் ரூம் தேவைப்படும் உங்களுக்கு. நீங்கள் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்பேசஸ் தேவை அப்படின்றத பற்றி ஃபஸ்ட்டே நீங்கள் திங்க் பண்ணிக்கணும் ஒரு ஆர்கிடெக்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆர்கிடெக்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து அவங்களோட கம்ப்ளீட் அவுட்புட்டை கொடுப்பாங்க. ஆர்கிடெக்ட்ஸ்கிட்ட போகும்போது நம்மளுக்கு அவங்களோட டிசைன் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டிசைன் குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா என் ப்ராடக்டாக இருக்கிற நம்ம பில்டிங்கோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த டிசைன் வந்து நம்ம பார்க்கும்போது எய்தர் எலிவேஷனாக இருக்கட்டும், ஈவன் வந்து இன்னரில் இருக்கிற ஃபங்க்ஷனல் நம்மளோட யூசபிள் ஸ்பேஸாக இருக்கட்டும், இது எல்லாமே ஆர்கிடெக்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.